சில சமயத்தில் இதில் வாமிட் வரும். கவலைப்படாதீங்க. உள்ளே இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட் நுரைய எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும். எங்கே கட்டினாலும் நெகட்டிவிட்டியை வரவிடாது. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. பிரயோகம், பரிகாரங்கிறத விட பிரயோகம்னே சொல்லலாம். இந்த பிரயோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? வசம்பு பற்றி தான் பேச போகிறோம். விஷத்தை முறிக்கும் அம்பு. இந்த வசம்பு பார்த்திங்கன்னா மருத்துவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக அந்த வசம்பு பவுடரை நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு சிட்டிகை வாயில் போட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எடுக்கக்கூடிய விஷயம் இந்த வசம்புக்கு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஈடு மருந்து இருக்குது, இல்லைனா நெகட்டிவிட்டி இருக்குது, இல்லைனா வயிறு சரியில்லை, டயபிட்டிஸ் சரியில்லை, நிறைய வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்களே. இதை வாரம் ஒரு முறை சும்மா ஒரு சிட்டிகை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீக்குது இல்லையா இந்த வசம்பு. இது மருத்துவத்திற்கு எல்லா வகையான டிசீஸ்க்கும் அவ்வளோ அழகாக க்யூர் பண்ணும். வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தாலே ஒரு சிட்டிகை போதும். தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நெய்யில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், தண்ணியில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். அது உங்களோட சாய்ஸ். 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு சிட்டிகை, இது அதிகமும். ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கனாக்கா மீன்ஸ் 10 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு சிட்டிகை போதும். இல்லை அடல்ட்டாக இருக்காங்க 25னாக்கா 1/4 டீஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறை. சில சமயத்தில் இதில் வாமிட் வரும். கவலைப்படாதீங்க. உள்ளே இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட் நுரைய எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும். அதேமாதிரி மோஷனோட வரும். வரலையா சந்தோஷம். இல்லை வாமிட் சென்சேஷன் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. உள்ளுக்குள்ளேருந்து வரும். வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் பயப்பட தேவையில்லை வாமிட் வந்தால். சரிங்களா? சரி. ஆக இது மருத்துவத்திற்கு பயன்படுத்தும். அது மகத்துவத்திற்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, விஷத்தை முறிக்கும் அம்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான். வசம்பு அருகம்புல் ரெவனாக வச்சு கட்டுங்க. வசம்பு ஒரு சின்ன துண்டு, அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பச்சையாக வச்சுக்கோங்க. காஞ்சி போனாலும் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ஆனால் இது ஒரு வாரம் கழிச்சு வசம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் வெயிட் கெட்டு போகாது. ஆனால் அந்த அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் மாற்றி கட்டுங்க மஞ்சள் நூலில். எப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு, அதாவது லைட்டாக காஞ்சாலும் இருக்கட்டும், அது ஃபுல்லாக காஞ்சிச்சுனாக்கா அந்த அப்படியே அந்த அருகம்புல்லை எடுத்து கால்பட இடத்துல தூக்கி போட்டுங்க, நீர்நிலையில் போட்டுங்க. இந்த அருகம்புல்லை மட்டும் நீங்கள் மாற்றி கட்டிட்டு வச்சுட்டு வீட்டில் வச்சாலும் சரி, பூஜை ரூமில் வச்சாலும் சரி, பெட்ரூமில் வச்சாலும் சரி, வீட்டு வாசலில் கட்டினாலும் சரி, பின்புற வாசலில் கட்டினாலும் சரி, பால்கனியில் கட்டினாலும் சரி, எங்கே கட்டினாலும் நெகட்டிவிட்டியை வரவிடாது. அதேமாதிரி மாறாக பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன், மணி அட்ராக்ஷன், லட்சுமி கடாட்சம், இப்படி வசம்புக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் வசம்பு. அதனால தான் அப்படி வீட்டில் அப்படின்னு ஒரு காவலாளி வாசல்லையே நின்றுக்கிட்டே இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வந்தால் போடான்னு வெட்டி விட்டுரும்ல, அந்த மாதிரி வீட்டு வாசலில் வசம்பு ப்ளஸ் இந்த அருகம்புல்லை கட்டினீங்கனாக்கா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு காவலாளி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி. ஜன்னலில் கட்டுறீங்க, எங்கே வேணாலும் கட்டுங்க, ப்ரொடெக்ஷன். அதனால தான் வீட்டுக்கு கட்டினீங்கன்னா மிகப்பெரிய சக்தி. அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவிட்டியை விரட்டி விட்டுடும் வாசல்லையே. இந்த வசம்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அந்த அரணாக்கயிறு இருக்கு இல்லையா, ரொம்ப வயசானவங்களுக்கோ பெட்ரீட்னட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கட்டி கையில் இல்லைனா இடுப்பில் கட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த காற்று பட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுவாசம் பண்ண அவங்களுக்கு சீக்கிரமாக கயிறு உள்ளே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லை, பெட்ரீட்டனாக இருக்காங்க வயசானவங்களோ இல்லை யாரோ, இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஒரு பவுலில் வசம்பு பக்கத்தில் வச்சுருங்களேன். அப்படியே தண்ணியில் போட்டு, அதாவது தண்ணியில் ஊற போட்டாலும் வைக்கலாம், இல்லை சும்மாவும் வைக்கலாம். ஆக தண்ணியில் போட்டால் பஞ்சபூதத்தில் அப்படியே அது பாட்டு மாய்ஸ்சரைஸ் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் சும்மா ஒரு பவுலில் போட்டு வைங்களேன். அது காற்றுல பட்டு அந்த சுவாசிக்கிறாங்களே அவங்க பக்கத்தில் தலைவாணிக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அதை பார்க்க அவங்க பார்க்கும்பொழுதே ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதுமாதிரி அந்த சுவாசம் போகும்போது அவங்க இன்ஹேல் பண்ண ஹீலிங் ஆவாங்க, சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. ஆக அப்படியே கட்டி வச்சாலும் சரி, ஒரு மூட்டையாக கட்டி வச்சாலும் சரி, சிங்கிள் பீஸாக வச்சாலும் சரி, வசம்பக்கூடிய தன்மை மிகவும் உயர்ந்தது. அதோடு அருகம்புல் சேரும் பொழுது 9 கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தி அருகம்புலுக்கு உண்டு. அதனால தான் விநாயகருக்கு அது கழுத்தில் போடுவாங்க. சரிங்களா? ஆக 9 கிரகம் ஒன்றா சேரும், சக்தியும் ஒன்றா சேரும். வீட்டில் வச்சிங்கன்னா அற்புதமான பேராற்றல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அதேமாதிரி லட்சுமி கடாட்சியம் உருவாகும். மருந்தாக பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை. சின்னவங்களாக இருந்தாக்கா நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு சிட்டிகை கொடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை நான் பெரியவங்களாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தேனில் சாப்பிட்லாம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நெய்யில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அற்புதமான ஒரு மருந்தாகவும் மருத்துவமாகவும் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுன்னா வசம்பு. விஷத்தை முறிக்கும் அம்பு. சரிங்களா? பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.